அடிப்போம் நாங்கள். நீ சிறகெல்லாம் அடிக்க வேணாம். வெளியே மழை வர்ற மாதிரி இருக்கு, மேலே போய் துணி காய போட்டிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு அப்போ. இது நீ சொல்லி நான் கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது, நீயே போய் எடுத்துக்கப்ப. நான் சொல்லி நீ ஒன்றும் கேட்க வேணாம், அம்மா சொல்லுச்சு. இப்போ என்ன, நான் போய் மழையில துணி எடுக்கணும், இடி மின்னல்லாம் வரும், நான் கீழே விழுந்து சாகணும், அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? உன்னை வெளியே துணி காய போட்டுக்க, அதை தானே நீ எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கே நீ ஓவரா திங்க் பண்ற. இப்படியே திங்க் பண்ணிட்டே இரு, பைத்தியம் முத்திரும் உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போய் எடுத்துட்டு அப்போ. ஹே, நான் வெளியே போயிட்டு வரேன்டி. சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, பாய். என்னாச்சு? கால் இடிச்சுக்கிட்டு நீ. சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி, இன்னைக்கு டைமுக்குள்ள போன இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. வெளியெல்லாம் போகாதடி, கால் வலிக்குதுடி. வெளியே போகக்கூடாதுடி, தும்மி இருக்கா, அப்புறம் தடிக்க இருக்குடி, சவுண்டுமே சரியில்லை. இல்லை அப்புறம் ராகுவால நம்ம சொல்லுவாங்களே, போகாதடி. அப்புறம் லாரிக்கான பச்சக்குன்னு ஒரு ஏத்து வர பச்சக்குன்னு போயிடுவடி. ஏன்டி இப்படிலாம் பேசுற? அதான்டி, வாஸ்து சரியில்லை, உள்ள போ, நாளைக்கு போய்க்கலாம். போ. யாரா இவ? அந்த காலத்து ஆளு மாதிரி பேசிட்டு இருக்க. போடி அந்த சைடு, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் போவேன். ஏன்னா சொல்ல கேட்காம போகாதடி. அடியே, ஏன்டி கால் கைகளை கட்டு போட்டு வந்துருக்கேன்? அது ஒன்றும் இல்லடி, ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஒரு வண்டிக்காரன் சல்லுன்னு ஏற்றிட்டு போயிட்டான்டி. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நேரம் சரியில்லை, போகாத, நாளைக்கு போகலான்னு. கேட்குறியா நீ? எல்லாம் உன்னாலதான்டி. என்னால? நான் என்ன பண்ணேன்? நீதான் போறப்பே வாய் கம்முன்னு இல்லாம அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு. சீக்கிரம் ஏறி தொலைடி, டைம் ஆகுதே. எங்கடி போறோம்? பாம்போதே எங்க போறேன்ட்டு சனிய சாகட மாதிரி. அடி ஏன்டி அங்க பாடி ஒரு சிலிண்டர் வண்டி போதா, அது சிலிண்டர் வெடிச்சு உன் மூஞ்சி சதறி போச்சுன்னா என்னடி பண்ணுவ? ஏன் ஓ மூஞ்சி சேராதா? ஏன் மூஞ்சி தான் உனக்கு சதறமா? புதுசாக வாய் மூடிட்டு வா. ஐயோ, நீ வாய் வச்சுட்டாலே. இந்த ரோடு சரியில்லை, அந்த வண்டி என்னால் பார்க்க முடியல. அங்க பாருடி. என்னடி? ஒரு லாரி போகுது, அது பிரேக் இல்லாம வந்து உன் மேல சஜக்குன்னு ஏறிச்சுன்னா என்னடி பண்ணுவ? என் பின்னாடி உட்கார மட்டும் நல்லா வருவாளா? அவளும் என் கூட சேர்ந்து செத்து போயிட மாட்டா. வாயை மூடிக்கிட்டு வா. அப்படியா? எப்படி இருக்கா பாரு, சை கருவண்டா. அடியே ஐயோ, என்ன நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம்ல, அதுக்கு என்ன கட்டை நீ போட்டு எங்கன்னா போய் விழுந்துட்டேன்னா என்னடி? அம்மட்டாசையா உனக்கு? இவ்வளோ பக்கத்து இதில் போய் நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டு நம்ம மட்டும் போயிடணும். யாரும் சொல்லிடலாம், பெட்ரோல் இல்லைன்னு பிரேக்கை பிடிப்போம். அம்மா அப்போ ஏன் இப்படி தள்ளி விட்டுட்ட? என்னடி அது வாய் காவாய் மாதிரி சொன்ன மாதிரியே பிரேக் பிடிக்கல அடி. உன்னே போய் கூட்டிட்டு வந்த மாதிரி என்னைய முதல் அடிச்சுக்கணும்டி. என் நேரமே சரியில்லை. இப்போ நீ நிச்சிட்டு இருக்குல்லடி, அதுக்குள்ள எதுனா வண்டி வந்து உன்னை மட்டும் சல்லுன்னு ஏற்ற என்னடி பண்ணுவ? என்னை ஏற்றக்கூடாது, உன்னையே தாண்டி ஏற்றணும். உன்னை என் வண்டியில் ஏற்றுனதே தப்புடி. அப்பா சரியான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சாப்பாடு. என்னமோ ஐயோ நெஞ்சு வலிக்குது. ஐயோ எனக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் எதுவுமே சாதிக்கலையே. வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு சாதிக்க வேண்டியது. ஐயோ யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கல முடியலையே. அடியே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இருக்க மாட்டேனே. என்னை எப்படியாவது காப்பாத்து. அது ரொம்ப கஷ்டம் போல. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றன்னா, இந்த போன்ல என் ஆள் டீட்டெயில் எல்லாம் இருக்கு, அவளுக்கு நான் என்னென்ன கொடுத்துரும் எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டு வந்துரு. என்ன நான் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் வச்சு அவ வேற எவனையாவது ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதனால தாங்கிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, அதுல எனது 2வது ஆள் ஒருத்தி இருப்பா, அவகிட்ட நான் கம்மியா தான் கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கிட்டு வந்துரு. அம்மா எங்க போயிட்டாங்க? ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துக்கிறேன். அம்மா வலிக்குதே.
வலி எதுவும் இல்லை, சாதாரண கேஸ் தான் போல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி சரி, அத போன கொடு. போனா ஏண்டா தங்கச்சிங்க ஒருத்தி இருக்கா, அதையெல்லாம் விட்டுட்டு லவர் கூட அவளுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதை திருப்பி வர என்னை வாங்கிட்டு வர சொல்றியா? அவசரப்பட்டு சொல்லிட்டு நீ அம்மா கிட்ட ஒவ்வொரு நாள் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியா? இல்ல, நான் அது ஏதோ கஷ்டத்துல வலியில சும்மா கனவு அதெல்லாம் சும்மா சொன்னேன். நான் அப்படிலாம் விட முடியாது. இத இப்ப நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஐயோ பாப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னடா உனக்கு இப்படி? போய் எப்படியோ சமாளி பாப்பா. ஹலோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எதுவும் மறந்துடக்கூடாது. ஐயோ, எங்கள் அண்ணன் வேற வரான். எங்கள் அண்ணனுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்ம போட்ட மொத்த பிளானும் சொதப்பிடும். இப்போ ஹலோ, டவர் கிடைக்கல, நான் அங்கே வந்து பேசுகிறேன். டவரு கிடைக்கலையா? இவ்வளோ நேரம் இங்கே நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. டவர் கிடைக்கலன்ட்டு போகிறா, மறைஞ்சு பேசுகிறா. நான் வந்த உடனே ஓடி போய் வேற எங்கேயோ நின்று பேசுகிறா. சம்திங் ராங். கண்டுபிடிக்கிறேன். ஏய், ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் வேற வந்துட்டான். சரி, அதெல்லாம் விடு. நைட்டு நான் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துரு, சரியா? ஏய், என்ன நடக்குது இங்க? அண்ணன் நான் ஒருத்தன் இருக்கேன் வீட்டில், நீ எவனையோ லவ் பண்ணி நைட்டு வர சொல்லி வீட்டை விட்டு ஓட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? என்ன பேச வர? நீ எதுவும் பேசாத, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நைட்டோட நைட்டா என்ன வீட்டில் இருக்க நகை துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் சொல்றது கேளு. நீ என்ன சொல்லவ? இதுக்கு மேல உன்னால என்ன பேச முடியும்? அதான் கையும் களவும் மாட்டிக்கிட்டல. இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே வீட்டில் அம்மா அப்பா பக்கங்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உன்னை ஒரு வழி பண்றேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா வீட்டை விட்டு ஓட பார்ப்பேன். அண்ணன் நான் ஒருத்தர் இருக்கேன், இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு நீ ஃபீல் பண்ணல. ஆனா உனக்கு கல்யாணம் ஆகணும்னு வீட்டை விட்டு ஓட பிளான் பண்ணிட்டேன். இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அம்மா நிறுத்துடா, சொல்லாத கேக்குறியா? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, பத்தி எடுத்து குத்தி ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். ஓ வா, அடி பாவி, உன் லவ்வுக்காக சொந்த அண்ணனே குத்திட்டு ஜெயிலுக்கு போகணும் வரைக்கும் பேச அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? கடவுளே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இன்னுமா சும்மா இருக்க? லூஸ் அண்ணா, நான் நினைச்சது வேற, நீ நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு வேற. அதுதான், நீ அவனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி ஓடி போக நினைச்ச, நான் அதை தடுத்துட்டேன். அதை தானே நீ சொல்ற? ஏ பைத்தியக்காரா, நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நைட்டு 12 மணிக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி குருட்டுத்தனமா இப்படி யோசிச்சு வச்சிருக்க. மவனே, உனக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸும் கிடையாது, கேக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ இப்படியே வெட்டியா கிடந்து சாவுடா. தங்கச்சி ஐயோ, அவசரப்பட்டு சர்ப்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சரி, ஏதாவது பேசி சமாளிப்பான். தங்கச்சி, நான் சும்மா ட்ராமா பண்ணாங்க, கேமரா வச்சுக்கிறேன் பாரு. ஆஹா, பீஸா வாசனையே தூக்குதே. அப்பாடி, எத்தனை நாள் கனவு இந்த பீஸாவை சாப்பிடணுன்ட்டு. நீங்க சாப்பிட வேண்டியதான். ஏய், என்னது இது? பீஸாடா, சாப்பிட்றியா? செய், பீஸாவா? எனக்கா? ஐயோ, அத எதுலெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? அதை எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா? அதை போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. அது வெறும் கையில அந்த மாவு போட்டு பிசையும் போது கையில இருக்கிற பாக்டீரியாலாம் அப்படியே அந்த மாவுக்குள்ள போய், ஐயோ, அது ஒரு வலி ஆயிடும். அதை நீ சாப்பிட்டனா உனக்கு வாந்தி பேதி தான் வரும். அதுவும் இல்லாம அதுக்கு மேல சீஸ் மாதிரி போடுவாங்க இல்ல, அதுல புழு எல்லாம் ஓடுது. அங்க பாரு, கெட்டு போன தக்காளியும் கேப்சிகமும் போட்டு கட் பண்ணி உனக்கே தெரியாத அளவுக்கு குக் பண்ணி அதுல கலந்து வச்சிருக்காங்க. அங்க பாரு, புழு ஊறுது அதுல. ஐயோ, செய், இத போய் சாப்பிடுறன்ற நல்லாவா இருக்கு? எனக்கு இத பாக்கும்போது வாந்தி வந்து. என்னாச்சு அவளுக்கு? ஆசையா வாங்கின பீஸாவை இவன் வேற இப்படி சொல்லிட்டானே, அது போட்டிருக்கு இது போட்டிருக்குன்னு. நல்லாதான் இருக்கு பீஸா. ஐயோ, யப்பா.
டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பீஸா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணுமா? என்ன இப்பதானடா சொன்ன அதுல புழு ஓடுது புளி ஓடுது அது ஓடுது இது ஓடுதுன்னு சொல்லி என்ன பாதி வர வச்சுட்டு இப்ப நீ கொட்டிக்கிட்டு இருக்கியா? ஏய் அதெல்லாம் ஓடுமோடு நான் ஒரு கற்பனையில் நினைச்சேன். ஆனால் சாப்பாடு செய்கிறவங்க அப்படியெல்லாமா செய்வாங்க, சுத்தபத்தமாக தான் செய்வாங்க, நல்லது தான் போடுவாங்க. அதனால தான் சாப்பிட்றியா, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு. அட பாவி, ஆசையா வாங்கிட்டு வந்து பீஸாவை சாப்பிடலான்னு பார்த்தா அது இதுன்னு சொல்லி மாந்தி வர வச்சுட்டு இப்ப நீ கொட்டிக்கிட்டு இருக்கியா? என்னெல்லாம் உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயோ வா, இனிமே நான் சாப்பிட்ட பக்கத்துல நீ வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ பீஸா, ஆசாசியா வாங்கின பீஸா சாப்பிட கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. இனிமே இந்த பீஸாவை பார்க்கும் போதெல்லாம் இப்ப சொன்னதுனால ஞாபகம் வரும். ஐயோ மறுபடியும் வந்துட்டியோ? இரு எப்படின்னு இந்த பீஸாவை சாப்பிட மாட்டேன், வாங்கினது வேஸ்டா போயிடும், நான் எத்தனை போய் சாப்பிட்டுக்கிறேன். அட பாவி, இதையும் போட்டு வைக்காம போயிட்டானே.